பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள தாவேகா தலைவர் விஜய் அதில் முரண்பாடான தகவல்களை தெரிவித்திருக்கிறார். வேட்புமனுக்களில் வயது மற்றும் அவர் மீதான வழக்கு குறித்த விவரங்கள் முரணாக இருந்த நிலையில் கூடுதல் தகவல்களுடன் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதிலும் சில கூடுதல் தகவல்கள் இருப்பது தெரியவந்திருக்கின்றன. என்ன விவரம் என பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். கடந்த மார்ச் 30ஆம் தேதி பெரம்பூர் தொகுதியில் விஜய் தனது முதல் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதில் தன் மீது எந்தவிதமான குற்ற வழக்குகளும் இல்லை என குறிப்பிட்டிருந்த நிலையில் சில தினங்களுக்கு பிறகு திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்த மனுவில் 2025ஆம் ஆண்டு மதுரை தாவேகா மாநாட்டின் போது பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கும், மார்ச் 30ஆம் தேதி கொளத்தூர் பிரச்சாரத்தின் போது விதிமீறல் தொடர்பாக பதியப்பட்ட மற்றொரு வழக்கும் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். குழப்பத்தை அடுத்து வழக்குகள் தொடர்பான விவரம் மனு தாக்கலுக்கு பின்னரே தெரிய வந்ததாக தாவேகா தரப்பினர் கூறி வந்தனர். அது மட்டுமில்லாமல் வயதிலும் முரண்பாடு இருந்தது. குறிப்பாக பெரம்பூர் மனுவில் 52 வயது எனவும் திருச்சி கிழக்கு மனுவில் 51 வயது எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. முரண்பாடான மனுக்கள் சிக்கலை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் திருத்தப்பட்ட புதிய பிரமாண பத்திரத்தை விஜய் தாக்கல் செய்திருக்கிறார். அதில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் குறிப்பிட்டபடி தனக்கு 51 வயது என பெரம்பூரில் தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். மதுரை தாவேகா மாநாட்டின் போது பதியப்பட்ட வழக்கையும் குறிப்பிட்டிருக்கிறார். சரி, இனி எல்லாம் சரியாக இருக்கும் என நினைத்த நிலையில் அடுத்த ட்விஸ்டாக தற்போதைய திருத்தப்பட்ட மனுவில் கூடுதலாக சொத்து மதிப்பையும் அதிகரித்து காட்டியிருக்கிறார். குறிப்பாக 6,25,00,000 ரூபாய் மதிப்பிலான டாடா கேரவன் வாகனம் தனக்கு இருப்பதாக தற்போது புதிதாக தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற தொடர்ச்சியான குழப்பங்களும் முரண்பாடான தகவல்களும் இருப்பதால் கட்சியினர் குழப்பமடைந்திருக்கின்றனர். மேலும் அசையும் சொத்துகள் பிரிவிலும் வேறுபாடுகள் தெரிகின்றன. நிறுவனங்கள், பரஸ்பர நிதிகள், பத்திரங்கள், கடன் பத்திரங்கள், பங்குகள் மற்றும் அது தொடர்பான முதலீடுகளின் கீழ் ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் உள்ள பங்குகளின் மதிப்பு பெரம்பூர் பிரமாண பத்திரத்தில் 19,69,000 என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே சமயம் திருச்சி கிழக்கு பிரமாண பத்திரத்தில் அது 19,03,000 உள்ளது. மேலும் திருச்சி கிழக்கு பிரமாண பத்திரத்தில் அவரது மனைவி சங்கீதா, மகன் ஜேசன் சஞ்சய் மற்றும் மகள் திவ்யா சாஷா ஆகியோரின் அசையும் சொத்துகள் குறித்த விவரங்கள் உள்ளன. ஆனால் பெரம்பூர் பிரமாண பத்திரத்தில் அவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. மனைவி சங்கீதாவை பொறுத்தவரை 2 பிரமாண பத்திரங்களிலும் 2 கிலோ வெள்ளி இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அதன் மதிப்பு பெரம்பூர் பிரமாண பத்திரத்தில் 25,000 ரூபாய் என்றும் திருச்சி கிழக்கு பிரமாண பத்திரத்தில் அது 4,75,000 ரூபாய் என்றும் காட்டப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் திருச்சி கிழக்கு பிரமாண பத்திரத்தில் ஜேசன் சஞ்சயின் அசையும் சொத்துகளின் மொத்த மதிப்பு 96,866 ரூபாயாகவும் திவ்யா சாஷாவின் மதிப்பு 3,19,914 ஆகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த மொத்த தொகைகள் பெரம்பூர் பிரமாண பத்திரத்தில் கணக்கிடப்படவோ அல்லது வெளியிடப்படவோ இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல அவரது மனைவி சங்கீதாவின் அசையா சொத்துகள் குறித்த அறிவிப்பிலும் மேலும் முரண்பாடுகள் காணப்படுகின்றன. திருச்சி கிழக்கு பிரமாண பத்திரத்தில் அதன் உத்தேச சந்தை மதிப்பு 2,50,00,000 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் பெரம்பூர் பிரமாண பத்திரத்தில் அது 25 லட்சம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது.